இந்த அற்புத நாடகத்தை வழங்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த பாரத் கலாச்சார மற்றும் மெடிவிக்ஸ் நிறுவனத்திற்கு எங்களது அன்பு கலந்த நன்றினை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தில் பங்கு பெறும் கதாபாத்திரங்களும் நடிகர்களும் கண்ணனாக திரு ஐஓபி ராமச்சந்திரன் அவர்கள், தர்மராக திரு நடன சபாபதி அவர்கள், பீமனாக திரு சிங்கராஜா அவர்கள், அர்ஜுனனாக திரு ஆனந்த் அவர்கள், நகுலனாக திரு கேபி நாராயணன் அவர்கள், சகாதேவனாக திரு பிரகாஷ் அவர்கள், பாஞ்சாலியாக மதுவந்தி அவர்கள், காந்தாரி மற்றும் பார்வதி தேவி, வசந்தி ராமச்சந்திரன் அவர்கள், துரியோதனனாக திரு முத்துக்குமார் அவர்கள், துச்சாதனாக திரு டி ஆர் பாலு அவர்கள், கர்ணன், உத்தவர் மற்றும் பரமேஸ்வரனாக திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள், சகுனியாக திரு சகாயராஜ் அவர்கள், திருதராஷ்டிரனாக திரு ஜனார்தனன் அவர்கள், பீஷ்மராக திரு ரங்கமணி அவர்கள், விதுரராக திரு ஜெயராமன் அவர்கள், ஜோதிடர் சஞ்சயன் சேனாபதி மற்றும் காவலனாக திரு எல் மோகன் அவர்கள், மகா பெரியவாளாக பக்தி சாகர், இசை திரு அலெக்ஸ் அவர்கள், ஒப்பனை திரு தங்கபாண்டியன் அவர்கள், ஒலி அமைப்பு திரு மனோகர் அவர்கள், அரங்க வடிவமைப்பு திரு ஜான்சன் அவர்கள், உடையலங்கா திரு அசோக் அவர்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். सर्वे जना सुखिनो भवन्तु। जलो क्षेमना निरंतर पाकिचे निरंतर कमला आगे के अपना बनेंगे गुरु जी देखो बनेंगे व्यापार ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து ஆசீர்வாதம் சரி வரீங்க எங்கே நடக்குதுன்னு கேட்டு பாரத் கலாச்சாரம் பார்த்தா பேரியே கலாச்சாரம் பாரத் கலாச்சாரம் ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லணும். ஆல் இண்டியா ரேடியோ எங்க பேட்டிக்காக வந்தால் குரலை பதிவு பண்ணணும். நான் வந்து ஒரு கேள்வி சொல்லுவேன். முதல் இந்த லோகத்தில் குரலை பதிவு பண்ணி அதை வெளியில் கொண்டு வந்தது எங்கே எப்போது உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்கணும். சொல்ல முடியுது. இப்போ நீங்களும் எல்லாரும் ஆர்வமாக இருக்கு. அது எங்கே எப்போ தெரியும் விழிக்கேற்றம் நடைபெற தொடர்ந்து எல்லா கட்சியும் ஜெய ஜெய சங்கர வெற்றி வெற்றி வெற்றி. என்ன சகுனி மாமா அவர்களே, தனிமையில் அமர்ந்து சொக்கட்டானாடி கொண்டிருக்கிறீர்கள். வா மருமகனே, என் அருமை தங்கை காந்தாரியின் மூத்த மகனே, வா. இப்படி தனிமையில் சதுரங்கம் ஆடின ஒரு தனி திறமை வேண்டும். இப்படி தனிமையில் ஆடி ஆடித்தான் உன் மாமா சகுனி சதுரங்க ஆட்டத்தில் வல்லவன் என்று பெயர் எடுத்திருக்கிறேன். இதில் என்ன பெருமை இருக்கிறது? நீங்கள் எப்படி காய் நகர்த்துகிறீர்கள் என்று யாருக்காவது தெரியுமா என்ன? வா மருமகனே, என் அருமை மருமகன் துரியோதனனின் தம்பி துச்சாதனன், நீயும் வா. எதிராளி எப்படியெல்லாம் ஆடுவான் என்பதை யோசித்து ஆடினார். தனிமையில் கூட ஆட்டத்தில் இனிமை காணலாம். ஆட்டத்தை துச்சமாக நீ எடை போனார். ஆமா, நீங்கள் நினைத்தபடியே எதிராளியின் யோசனையும் இருக்கும் என்று எப்படி நீங்கள் என்றவா? அங்கநாட்டு மன்னன் கொடைகள் சிறந்தவனே, உனக்கு இந்த விளையாட்டென்றால்
வேப்பந்தாய். உனக்கு தெரிந்ததெல்லாம் பிள்ளை தூக்கி போட மட்டும்தான். அதுதான் உனக்கு பிடிக்கும். ஆனால் வாழ்க்கை என்ற போராட்டத்தில் என் எதிரிகளை முறியடிக்க எனக்கு கை கொடுப்பது இந்த கலை. மாமா அவர்களே, என் ராஜகோட்டையில் எனது எதிரிகளான பஞ்ச பாண்டவர்களை அழிக்க தாங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் பலிக்கவில்லையே. நான் சொன்ன எதையும் நீ செய்யவில்லை. அதுவும் துப்பு கெட்டத்தனம். பிறகு என்னை நீ குறை கூறுகிறாய். அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. இப்போது இந்த நாட்டின் இளவரசன் என் அண்ணன் துரியோதனனா அல்லது அந்த தர்மனா என்பதை நாளை அரசவையில் கூடி முடிவு செய்ய போகிறார்களா? இது பற்றி மாமா சகுனி அவர்களின் அபிப்பிராயம் எப்படியோ? இந்த அஸ்தினாபுரம் நாடு மூத்தவர் என்ற முறையில் திருதராஷ்டிரனுக்கு தான் சேர வேண்டும். அவருக்கு பின் அவரது மூத்த மகன் என்ற முறையில் துரியோதனனுக்கு தான் சேர வேண்டும். ஆனால் அந்த தாதி மகன் முதலமைச்சர் விதுரன் என்று என்ன சொன்னார்? திருதராஷ்டிரர் பார்வையற்றவராக இருப்பதால் அவரது தம்பி பாண்டுவுக்கு தான் பட்டம் கட்ட வேண்டும் என்று கூறினார். அன்று அதுதானே நடந்தது. இப்போது பாண்டுவுக்கு பின் அவரது மூத்த மகன் தரவனுக்கு தான் பட்டம் உரியது என்று கூறலாம். இங்கே அவன் பேச்சுதானே எடுபடுகிறது. நீதிமானம் நீதிமான். என் சித்தப்பா மட்டுமல்ல, தாத்தா பீஷ்மர், குலகுரு கிருபாச்சாரியார், ஏன் நம் ஆசிரியர் துரோணாச்சாரியார் கூட அவர்களுக்குத்தான் சாதகமாக பேசுவார்கள் என்று எண்ணுகிறேன் மாமா. துரியோதனா, நீ ஒன்று செய். என்ன? உன் தகப்பனாரை சந்தித்து உனக்குத்தான் இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் என்று உறுதியாக சொல். மாமா, அதையும் மீறி ஒருவேளை இந்த தர்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து விட்டால் சொல்லுங்கள். பட்டாபிஷேகம் நடந்து விட்டால் அதற்கு தர்மன் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அவனை இந்த உலகத்தை விட்டே அப்புறப்படுத்தி விட்டார். சூழ்ச்சியோ சதியோ தேவையில்லை துரியோதனா. முடிவு செய்யும். கர்ணா, போர்க்களத்திலே அந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐவரையும் பஞ்சாக பறக்க செய்து விட்டால் இனி எக்காலத்தும் எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காதே. கர்ணா, அம்பரா துணியில் ஏராளமான சூழ்ச்சி என்னும் பாடங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் காலியாக வர வேண்டுமானால் போரை பற்றி முடிவு செய்யலாம். இது பற்றி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என்னை தனிமை பொங்கல் உற்சாகரா. மாமா, நாங்கள் வருகிறோம். நன்றாக சிந்தித்து செயல்படுவோம். மன்னர் அவர்களே, அவையோர் அனைவரும் வந்து விட்டார்கள். சபையினை ஆரம்பிக்க தங்களது உத்தரவினை வேண்டுகிறேன். முதலமைச்சர் அவர்களே, சபையை ஆரம்பிக்கலாம். அவையோர் யாவருக்கும் வணக்கம். நமது அஸ்தினாபுரத்தின் அடுத்த அரசன் யார் என்று முடிவு செய்து அவருக்கு இளவரசர் பட்டம் சூட்டுவதற்காக இன்று சபை கூட்டப்பட்டிருக்கிறது. இளவரசன் யார் என்று முடிவு செய்து மன்னர் இப்பொழுது அறிவிப்பார். முதலில் சபையினர் அனைவரும் அவரவர் தம் கருத்துக்களை கூறலாம். மன்னா, துரியோதனன் தனக்குத்தான் இளவரசு பட்டம் என்பதை உறுதியிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறானே. ஆனால் அதே சமயத்தில் அயோத்தியில் ராமர் மீது வைத்திருக்கிற அன்பை போல குந்தி மகன் தருமன் மீது அஸ்தினாபுரத்து மக்கள் உயிரையே வைத்திருக்கிறார்கள்.
நிச்சயம் கிளர்ச்சி எழுத வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தர்மன்தான் இளவரசர் பட்டத்திற்கு உரியவன் என்பது என்னுடைய தீர்மானமான கருத்து. எதற்கும் காந்தார இளவரசர் சகுனி அவர்களுடைய யோசனைகளையும் கேட்கலாமே. பெரியப்பா ஈஸ்வரன் அவர்கள் சொன்னதை போல் மைத்துனர் சகுனியின் கருத்தையும் கேட்க விரும்புகிறேன். மன்னிக்க வேண்டும் மன்னர் அவர்களே, மன்னிக்க வேண்டும் பீஷ்மர் அவர்களே. இது அஸ்தினாபுரத்து பிரச்சனை. காலம் காலமாக புகழ்கொடி நாட்டி வந்த நமது வம்சத்தின் ராஜசபையில் இங்கே காந்தார நாட்டு அரசன் சகுனி வெறும் பாம்பையாளர் மட்டுமே. அவரிடம் கருத்தினை கேட்பது உசிதமும் அல்ல, நியாயமும் அல்ல. மன்னர் அவர்களே, பிதாமகர் பீஷ்மர் அவர்களே, என் பொருட்டு இந்த அவையில் தேவையற்ற விவாதங்கள் நடைபெறுவதை நான் விரும்பவில்லை. மன்னர் என்ன முடிவெடுத்தாலும் அதை இங்கே இருப்பவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது இதில் நான் மட்டும் என்ன கருத்து கூறிவிட முடியும்? சபையினரின் இறுதியான முடிவை சொல்லுங்கள் முதல்வரே. மன்னர் அவர்களே, இந்த சபையினை அலங்கரித்திருக்கும் ஆண்டோர்கள் யாவரும் தங்களது முடிவினை பதிவு செய்து விட்டார்கள். அவர்கள் யாவருமே தர்மனுக்குத்தான் இளவரசர் பட்டம் சூட்டமிட்டு என்று கட்டாயமாக பதிவிட்டு விட்டார்கள். இறுதியாக என்னுடைய கருத்தையும் நான் கூறுகிறேன். அஸ்தினாபுரத்து அரியணைக்கு சகல விதத்திலும் அரசனாக இருப்பதற்கு தகுதியானவன் தர்மன் மட்டுமே. ஆக எங்களது அனைவரது கருத்துக்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டுவிட்டது. மன்னர் தான் முடிவு செய்து இளவரசர் யார் என்று கூற வேண்டும். அதையே நானும் அதை வழிபடுகிறேன். சரி, எனது அருமை தம்பி பாண்டுவின் மைந்தனும் என் அன்பிற்குரியவனுமான யுதிஷ்டர் என்ற தருமனை அஸ்தினாபுரத்தின் இளவரசனாக்குகிறேன். முதலமைச்சர் அவர்களே, விழாவுக்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்வீர்களா? இத்துடன் சபை கலைகிறது. அன்றிலிருந்து தாமரை மலர் போல் இருக்கும் தங்கள் முகம் இப்போது இறுகி இருக்கிறது. அது யார் அனுப்பிய ஓலை என்ன? தம்பி அர்ஜுனா, நாம் மோசம் போக இருந்தோம். சித்தப்பா விதுரர் அவர்கள் நமக்கு ஒற்றை மூலம் ஓலை எழுப்பி இருக்கிறார்கள். நம் அனைவரையும் இந்த மாளிகைக்குள்ளேயே வைத்து எரித்துவிட சகுனியும் துரியோதனும் ரகசியமாக திட்டம் தீட்டியுள்ளார். இந்த மாளிகைக்கு பெயர் அரக்கு மாளிகை. இதன் சுவர்கள், தளம், கூரை முழுவதும் அரக்கு, நெய், எண்ணெய், குங்கிலியம், மரச்சக்கைகள் முதலிய எரியும் பொருள்களால் எழுப்பப்பட்டது. ஒரே ஒரு சிறு நெருப்பு பொறி பட்டாலும் போது கட்டடம் முழுவதும் சாம்பலாகிவிட்டது. உள்ளே இருப்பவர்கள் வெளியே செல்ல முடியாமல் போய்விடும். இந்த மாளிகையின் அமைப்பு அப்படி. ஆமாம் அண்ணா, நானும் கவனித்தேன். இத்தனை பெரிய மாளிகைக்கு பின்புறம் கதவே இல்லை. முன்புறம் ஒரே ஒரு பிரதான வாயில் மட்டும் உள்ளது. ஆமாம் சகாதி, பிரதான வாயுடன் சேர்த்துத்தான் இந்த மாளிகை கட்டிய புரோச்சனின் இருப்பிடம் உள்ளது. எதற்கென்று தெரியுமா? எதற்காக? இந்த மாளிகைக்கு தீ வைக்கும் தருணத்தில் உள்ளே இருப்பவர் வெளியே போக முடியாமல் வெளியில் இருக்கிற பிரதான வாயிலை இழுத்து வெளிப்புறமாக மூடி பூட்டி விட்டால், பிறகு தீ வைத்து விட்டால் அவன் புரோச்சனன் தப்பி விடுவான். உள்ளே இருப்பவர்கள் வெளியேற முடியாமல் ஆண்டு போவார். என்ன அக்கிரமம்! நம்மை இங்கு கடுகுடலாக வரவேற்றதே அந்த கிழட்டு புரட்சனன் தானே? அந்த கிழட்டு புரட்சனன் மண்டையை வானையை அடித்து உடைப்பது போல் அடித்து உடைத்து விடட்டுமாண்ணா? அவசரப்படக்கூடாது. நாம் அவர்கள் திட்டத்தை அறிந்து கொண்டதாக புரோச்சனனுக்கு தெரியக்கூடாது. மேலும் நம்மை ஒழித்து கட்டுவதற்காக இந்த மாளிகையை சுற்றி ஏராளமான வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைகளிலும் நாம் சிக்கிவிடக்கூடாது. எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள்
என்றால் என்ன? போராடுவது என்று தீர்மானித்து விட்டால் உள்ளே இறங்கி போராட வேண்டும் அல்லவா? அவசரப்படக்கூடாது அர்ஜுனா. வேறு வழி இல்லை என்றால் மட்டுமே போரில் இறங்க வேண்டும். தகுந்த வேளையில் மட்டுமே போர்களை தொடுக்க வேண்டும் என்பது போரின் ஒரு நெறியாகும். அப்படியானால் இதற்கு முடிவு? நமக்கு எச்சரிக்கை அனுப்பிய சித்தப்பா பிதிரர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை ரகசியமாக செய்திருக்கிறார். வாரணாவதத்திற்கு வெளியே காட்டிலிருந்து அரக்க மாளிகை வரை ரகசியமாக ஒரு சுரங்கப்பாதை தோண்டி ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த பணி இன்னும் 2 தினங்களில் முடிந்து மாளிகைக்குள் சுரங்கத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டது. அப்படி என்றால் நாம் அந்த சுரங்கப்பாதை வழியாக சென்று அஸ்தினாபுரத்தில் இருக்கும் பெரியப்பாவிடம் இந்த விஷயங்களை எல்லாம் கூறிவிடலாமே அண்ணா. அப்படி செய்யக்கூடாது. நாம் போய் சொன்னால் அவர்கள் நம்ப மாட்டார்கள். அரக்கு மாளிகை எரிந்து நாம் அனைவரும் இறந்து விட்டோம் என்பதை நிரூபித்தால் மட்டுமே சகுனியும் துரியோதனின் உண்மை முகம் வெளிப்படும். பெரியப்பாவும் தாத்தாவும் உண்மையை உணர்வார்கள். அப்படி என்றால் நாமே புரிகிறது அண்ணா. சுரங்கம் வெட்டி முடித்தவுடன் நாமே இந்த மாளிகைக்கு தீ வைத்துவிட்டு சுரங்கம் வழியாக தப்பிச் செல்ல வேண்டும். அப்படித்தானே அண்ணா? சரியாக சொன்னாய் சகாதேவா, சரியாக சொன்னாய். வரும் அமாவாசை என்று இரவில் இந்த மாளிகைக்கு நெருப்பு வைக்க ரோச்சனன் முடிவு செய்திருக்கிறார். அதற்கு முன்தினம் இரவில் நாம் சுரங்கத்திற்குள் சென்றுவிட்டு இந்த மாளிகைக்கு தீ வைத்து விட வேண்டும். அதன் பிறகு வெளியிலே இருப்பவர்களுக்கு உண்மை தெரிய வரும். நாம் இறந்து விட்டோம் என்பதும் நிரூபிக்கப்படும். ஆனால் நாம் சில காலம் யார் கண்டிலும் தட்டுப்படாமல் அந்தனர் வேடத்தில் வாழ்ந்து வர வேண்டும். சரியான யோசனை, மிக அருமையான யோசனை அண்ணா. முதலில் நீங்கள் அனைவரும் சுரங்கத்திற்குள் இறங்கி விடுங்கள். பிறகு புரட்சனை நன்றாக தூங்கும் சமயம் பார்த்து அவன் அரை கதவை தாழிட்டு இந்த மாளிகைக்கு தீ வைத்து விட்டு நானும் சுரங்கத்திற்குள் இறங்கி விடுகிறேன். அதன் பின் சுரங்கத்தின் உள்வாயிலும் பூட்டிவிட்டு இந்த நாம் அனைவரும் இந்த மாலையிலிருந்து தப்பி சென்று விடுவோம். அண்ணா, நான் கட்டிய மாலையிலிருந்து சொன்னால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அந்த கிழட்டு புரட்சனர் செத்து மடிய போகிறான். அது மட்டுமல்ல, அவன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் அங்கு மீது ஓடும் காட்சியை நினைத்து பார்த்தாலே சிரிப்பாக பாண்டவர் அரசு மாளிகையில் இருந்து தப்பி தங்கள் காட்டு வழி மாறு வேடத்தில் பல கிராமங்களுக்கும் சென்று கடைசியாக பாலகால தேசத்துக்கு வருகிறது. அங்கு இளவரசி திரௌபதிக்கு நடந்த சுயம்பரத்தில் அர்ஜுனன் பங்குகொள்கிறார். அப்போது நடந்த வில் போட்டியில் அர்ஜுனன் வென்று திரௌபதி மாலை பின் அனைவரும் திரௌபதியை அழைத்துக் கொண்டு அவர்கள் நட்பு இடத்திற்கு வருகிறார். அப்போது நீங்கள் அனைவரும் ஏதோ பிரச்சனையில் மூழ்கியிருப்பவர்கள் போல் காணப்படுகின்றது. கண்ணா, நாங்கள் ஒரு தர்ம சங்கடத்தில் சிக்கிக் கொண்டோம். நாங்கள் தான் அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். என்ன தர்மனுக்கே தர்ம சங்கடம்? என்ன விஷயம் தர்மம்? கண்ணா, அர்ஜுனனும் பீமன் திரௌபதியை சுயம்பர மண்டபத்தில் இருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லும் போது நானும் நகுலனும் சகாதேவனும் சற்று பின்னால் வந்து கொண்டிருந்தோம். அதற்குள் என்ன ஆயிற்று? இவர்கள் வீட்டுக்கு சென்று, அம்மா, நாங்கள் ஒரு நல்ல பிச்சை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். தாயாரும் வெளியே வந்து பார்க்காமல் வழக்கம் போல பிச்சை எடுத்துக்கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைத்து கிடைத்ததை ஐவருமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். திரௌபதி பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிரச்சனையா பொருளாக இதுதான் எங்கள் பிரச்சனை.
நாம் அப்படி திரௌபதியை சொல்லக்கூடாது என்று தான் சொன்னேன். ஆனால் பிச்சை தானே, பரவாயில்லை, விளையாட்டுக்கு தான் என்று அர்ஜுனன் தான் சொன்னான். அம்மா அதற்கு ஒன்றும் கோபப்பட மாட்டார்கள் என்று சொன்னான். அதற்கு திரௌபதியும் சம்மதித்தாலே. இந்த விளையாட்டுக்கு நீயும் ஒப்புக்கொண்டாரா? பார்த்தன் என்னிடம் இதை கூறிய பொழுது விளையாட்டிற்குத்தானே, உங்கள் இஷ்டம் போல் சொல்லுங்கள் என்று. ஆனால் இது வேடிக்கையாக நிகழ்கிறது. இது உன் ஊழ்வினையால் வந்த பிரச்சனை. போன ஜென்மத்தில் நீ சிவனிடம் ஒரு வரம் கேட்டாய். அதாவது உனக்கு வாய்க்கும் கணவன் தர்மம், பலம், வீரம், அழகு, பொறுமை ஆகிய 5 குணங்கள் உடையவனாக வாய்க்க வேண்டும் என்று கேட்டாய். அவர் இந்த ஜென்மத்தில் 5 வரன்களை அருளிவிட்டார். இதுதான் உண்மை. தர்மம், நீ என்னிடம் கேட்ட தர்ம சங்கடமான பிரச்சனைக்கும் இதுதான் என் தீர்வு. கண்ணா, தாயாரின் வார்த்தைகளும் காப்பாற்றப்பட வேண்டும். தன்னுடைய ஆலோசனைகளும் தட்ட முடியாது. உங்கள் முடிவை நாங்கள் ஏற்கிறோம். எங்களுக்கு ஆசை உண்டு. உங்களை மீண்டும் அத்திராபுரத்திற்கு அழைத்து செல்ல உங்கள் பெரியப்பா திருதராஷ்டிர மன்னர் உங்களுக்கு அழைப்படுத்துவார். உங்கள் சிற்றப்பா புதனே உங்களை அழைத்து செல்ல நேரில் வருவார். நீங்களும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் சம்மதித்து விடுங்கள். நானும் உங்களுடன் அத்திராபுரம் வருகிறேன். ஆனால் அங்கு ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி ஒன்று ஏற்படும். ஆசிரியர், ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? கவலைப்படாது. இந்த முறை உங்களுக்கு ஏற்படவிருக்கும் சோதனை உங்களின் வளமான எதிர்கால வாழ்வுக்கு வெற்றிப்படியாக அமையும். நம்முடைய சோதனை யோசிப்பதா? சொல்ல மாட்டேன், அங்கு வந்து பாருங்கள். சபையர்களே, இந்த சபை எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். பாஞ்சால நாட்டிலிருந்து பாண்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு துவாரகை மன்னர் வாசுதேவ கண்ணனும் வந்திருக்கிறார். அவர் நம் சபையில் கலந்து கொண்டு நம் சபைக்கு பெருமையூட்டியிருக்கிறார். அஸ்தினாபுரத்திற்கு இப்போது 2 இளவரசர்கள் ஆகிவிட்டார்கள். ஒரு நாட்டிற்கு ஒரு இளவரசர் தான் இருக்க வேண்டும் என்ற நியதிப்படி இப்போது நாம் முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது. மன்னர் அவர்களே, தர்மன் உயிரோடு இருக்கும் பொழுது துரியோதனன் எப்படி இளவரசனாக இருக்க முடியும்? தர்மனுக்குத்தானே முதலில் இளவரசன் பட்டம் அளிக்கப்பட்டது. இந்த அவையில் நான் குறுக்கிட்டு பேசுவதற்காக முதலில் என்னை மன்னிக்க வேண்டும். என் கருத்தை இங்கே கூற எனக்கு உரிமை இல்லை என்று முதலமைச்சர் விதுரர் அவர்கள் முன்பே கூறிவிட்டார். ஆகினும் இதே அவையில்தான் நீங்கள் அனைவரும் சேர்ந்துதான் துரியோதனனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினீர்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் சற்றே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று தவறாக எண்ணிக்கொண்டு அவசரமாக துரியோதனனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டி விட்டீர்கள். அன்று நான் ஊரில் இல்லாததால் சபையில் கலந்து கொள்ள முடியவில்லை. நான் அன்று சபையில் இருந்திருந்தால் உங்களுடைய இந்த திட்டத்திற்கு நான் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன். பாரதாபதத்தில் பாண்டவர்கள் தீயில் கருகி இறந்து விட்டிருக்கார்கள் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்தனால்தான் நாம் அதுபோது செயல்பட்டோம். ஆனால் இப்பொழுது பாண்டவர்கள் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார்கள். இந்த தகவலை நீங்கள் சபையிலே தெரிந்திருந்தால் மட்டுமே அறிவித்திருக்கலாமே. அப்படி ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிந்ததா விதுரரே? அதை பற்றி யோசிப்பது இப்போது தேவையில்லாத ஒன்று. நம்முடைய இப்படி உள்ள இப்போது பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனைக்கு தான் நாம் இப்போது தீர்வு காண வேண்டும். துவாரகை மன்னர் வாசுதேவ கண்ணனை அவரின் மேலான கருத்தை தெரிவிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டும் அரசே, நான் இந்த சபையில் கௌரவ பார்வையாளர் தான். மேலும் குருவம்சத்தின் இந்த சபை நடவடிக்கைகளில் என் கருத்தை சொல்வது தவறு.
சரி, முடிவை நான் அறிவிக்கிறேன். பெரியப்பா ஈஸ்வரர் அவர்களிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் தான் இந்த முடிவுக்கு வந்தேன். யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது என்பதால் அஸ்ராவரத்தில் பாகப்பிரிவினை என்ற திட்டத்தை முன்வைக்கிறேன். 2 இளவரசர்களுக்கும் சரிபாதியாக நாட்டை பிரித்து கொடுத்து விடுவதுதான் என்னுடைய முடிவு. என்ன பாகப்பிரிவினையா? நாடு துண்டாடப்படுவதா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது நிச்சயம் நீங்களாக எடுத்த முடிவாக இருக்காது. இனி யாரும் எதுவும் பேச வேண்டாம். முடிவை நான் அறிவிக்கிறேன். அஸ்திராபுரமும் அதை சார்ந்த பகுதிக்கும் துரியோதனன் இளவரசன் என்றும், காண்டவ பிரசவம் அதை சார்ந்த பகுதிக்கும் யுதிஷ்டன் என்ற தர்மன இளவரசன் என்றும் அறிவிக்கிறேன். இத்துடன் சபை கலைகிறது. அஸ்தினாபுரத்தை 2 பகுதிகளாக பிரித்து விட்டாராம். அதில் ஒரு பகுதி நமக்கு கொடுத்து விட்டாராம். ஆஹா, என்ன பிரமாதம்! பெரியப்பாவின் இந்த தீர்ப்பு பாலைவனத்தில் தென்படும் காணல் நீரை விட கொடுமையானது. அவர் வயதில் மூத்தவர். அதுவும் நமக்கு தெரியும். அவரை பற்றி நீ இப்படியெல்லாம் பேசுவது அழகல்ல. நீங்கள் எப்படி உங்கள் பெரியப்பாவை குற்றம் சொல்ல முடியும்? அவர்தான் தன் தவறை சரியாக்க நாட்டை 2 பங்காக பிரித்து ஆளுக்கு பாதி ராஜ்யம் வழங்கிவிட்டாரே. பாதி ராஜ்யம், பாதி ராஜ்யம். உண்மை நிலையம், உண்மை நிலையம். வளாந்திரத்தை தவிர நமக்கு வேறு எதுவுமே தரவில்லை, வேறு எதுவுமே தரவில்லை. உண்மையில் நமக்கு வந்து சேர வேண்டிய பாதி ராஜ்யம் வரவே இல்லை. பெரியப்பா நமக்கு தந்த காண்டவ பிரஸ்தவம் காடும் மேடுகளும் பள்ளங்களும் பாறைகளும் நிறைந்தவை. அந்த நிலத்தில் எந்த பயிரும் விளையவே விளையாது. அது போன்ற ஒரு இடத்தை நமக்கு அளித்திருக்கிறார். ஆனால் ஒன்று, உங்கள் பெரியப்பா உங்களுக்கு வழங்கியிருப்பது உங்கள் கர்ம பூமி. விதி என்பது வாழ்க்கையின் ரகசியம். அது முற்பிறவியில் செய்த செயல்களுக்கேற்ப இப்பிறவியில் செயல்பட வைக்கும். சரியாக சொன்னீர்கள் வாசுதேவ கிருஷ்ணா. பெரியப்பா எங்களுக்கு வழங்கி இருப்பது எங்கள் கர்மபூமி. எங்களது மூதாதையர்கள் குரு யயாதி போன்ற மாபெரும் மன்னர்கள் அரசாண்ட பகுதி அந்த பகுதி. இப்பொழுது நமது முன்னால் இருக்கும் பணி காண்டவ பிரஸ்தத்தை மாற்றியமைத்து அஸ்தினாபுரத்தை விட வளமள்ள நாடாக நாம் காட்ட வேண்டும். சுருக்கமாக சொன்னால் காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமாக மாற்ற வேண்டும். நமக்கு இதில் வெற்றி கிடைக்க வேண்டும். நீங்கள் இல்லாமல் என்னால் இந்த பணியை செய்ய முடியாது. பீமன் எனது கால்கள், அவன் இல்லாமல் என்னால் நடக்க முடியாது. அர்ஜுனன் எனது கைகள், அவன் இல்லாமல் பொறுப்பு என்ற சுமையை என்னால் தூக்க முடியாது. நகுலனும் சகாதேவனும் இல்லாமல் இந்த உலகத்தை என்னால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் என் கண்கள். இருக்கலாம் அண்ணா, ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மூளை வேண்டும். அந்த மூளை, அறிவு தாங்கள் தான். தங்கள் யோசனை என்றாவது நாங்கள் தட்டி நடத்திருக்கிறோமா? தங்கள் எண்ணம் எதுவும் அதுவே எங்களுக்கு ஆணையாகும். அண்ணா, ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று சொன்னதை போல் தாங்கள் இருக்கும் இடம்தான் எங்களுக்கு அஸ்தினாபுரம். அண்ணா, 5 உடல்களாக நாம் இருந்தாலும் உயிர் ஒன்றுதான் அண்ணா. இதோ இக்கிழமை இப்போதே காண்டவ பிரசத்தை நோக்கி என் கதாயுதத்தை ஏற்றி விட்டேன். காண்டவ பிரஸ்தத்தை கண்டவர் இயக்க சுருக்கமுறையாக்க இதோ இந்த காந்தியுகம் தன் பணியை செய்யும். அங்குள்ள நாகர்களுக்கும் அசுரர்களுக்கும் விலைகளுக்கும் என் பாட்டலால் பதில் சொன்னார்.
என் அண்ணன்மார்களுக்கு என்றும் உறுதுணையாய் நிற்பேன். நன்றி சகோதரர்களே, நன்றி. இதோ என் தேவாயுதத்தையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். சத்ராயுதம் தாங்கிய கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் ஆசி நமக்கு இருக்கிறது. கண்ணா, எங்களுக்கு ஆசி கொடு. சுசித்திரா, நானும் அன்றைய சூழ்நிலையை அனுசரித்து மதுரா நகரை விட்டு நீங்கி துவாரகை உருவாக்கினேன். நீங்கள் தாண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமாக சொர்க்க பூமியாக மாற்றத்தான் போகிறீர்கள். அங்கு அமையவிருக்கும் மயன் கட்டிய மாளிகையை போல் இம்மூலையிலும் இருக்க போவதில்லை. அது மட்டுமில்லை தர்மா, நீங்கள் ராஜசூய வேள்வி நடத்தி மன்னருக்கெல்லாம் மன்னராக, மாமன்னனாக, சக்கரவர்த்தி என்று பெயர் பெறுவீர்கள். எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம். எல்லாம் சரிதான். ஆனால் என்ன மதுசூதனா? இந்திரபிரஸ்தத்திலும் நீங்கள் நிம்மதியுடன் வாழ முடியுமா என்றுதான் யோசிக்கிறேன். வசுதேவா, ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? நான் அஞ்சுவதெல்லாம் மாமா சகுனி அவர்கள் உங்களை இந்திரபிரஸ்தத்திலும் அமைதியுடன் வாழ விட மாட்டாரே என்றுதான். துரியோதனா, எல்லாம் சரியாக இருக்கிறதா? அண்ணா, அனைத்தும் படு பிரமாதம் அண்ணா. ராஜசூய வேள்வி அருமையிலும் அருமை. மிக்க மகிழ்ச்சி தம்பி துரியோதனா. என்ன சவுடி மாமா அவர்களே, உங்களுக்கு எல்லாம் சௌகரியம் தானே? ஆமாம், வசதிகள் எல்லாம் சௌகரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் சதுரங்கம் ஆட முடியாமல் தான் கை பரபரை. சதுரங்கம் ஆட முடியாமல் கை பரபரக்கிறது. இவ்வளவு தானே? இதோ கொண்டு வர சொல்கிறேன். யாருக்கு சதுரங்க பலகையை கொண்டு வாருங்கள். இங்கேயே ஆடலாம். ஆனால் என்னுடன் சமமாக யார்? இங்கு என்னுடன் சமமாக ஆடும் அளவுக்கு திறமை கிடையாது. ஆனால் நீ நன்கு ஆடுவாய் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஓரளவுக்கு சதுரங்கம் ஆடுவேன். ஆனால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அதனால் தற்போது என்னுடன் ஆடுவதற்கு இல்லை இல்லை, சற்று நேரம் மட்டும் நீ என்னுடன் ஆடிவிட்டு செல்லேன். சற்று நேரம் என்ன மாமா, நிறைய வேலைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இப்படி பிடிவாதமாக இருக்கிறீர்களே. சரி, சிறிது நேரம் மட்டும் ஆடுவோம். சரி, இருக்கையை கொண்டு வாருங்கள். அண்ணா, சதுரங்க பலகைகள் வரவில்லை. உங்கள் தம்பிகளை அனுப்பி கொண்டு வர சொல்லுங்கள். நானே நீங்கள் வாருங்கள். வாக்காளரின் இடத்திற்கு வந்தால் இப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாம் நாம் சந்திக்கிறோம். எதற்கு இந்த தாமதம்? சீக்கிரம். சதுரங்கம் ஆட அழைத்தீர்கள், ஆனால் சதுரத்துக்கு காணவில்லை. சீக்கிரம் வர சொல்லுங்கள். தர்மனண்ணா, இந்த இடம் உங்களுடைய இடம் என்பதையே பார்த்திருப்பீர்களா? சதுரங்க பலகை இல்லாவிட்டால் என்ன? சொக்கட்டான்களை கொடுத்துங்கள். கேட்கும் எண்கள் யாருக்கு விழுகிறோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாகட்டும். நல்ல யோசனை தம்பி, அருமையான யோசனைகள். உருட்டுங்கள் மாமா.
இப்பொழுது என் பகடை உருட்டும் திறமையை நீங்கள் காணப் போகிறீர்கள். அம்மா, உனக்கு என்ன எண்ணிக்கை? எனக்கு 4 வேண்டும். எனக்கு 6 தான். 4 விட்டது. மாமா, நீங்கள் சொன்னபடி பகடைகள் விழவில்லையே. அர்ஜுனா, நரியின் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறாயா? அதுபோல் இந்த நரியின் வாழார் விட்டது. அவ்வளவுதான். நீங்கள் எதை பணயமாக வைக்கப் போகிறீர்கள்? மீண்டும் பணயமாக நான் 1000 வராகங்கள் வைக்கிறேன். இப்பொழுது என்ன எண்ணிக்கை வேண்டும்? எனக்கு 5 வேண்டும். எனக்கு கூடுதலாக 2, 7. 5 தான் விழுந்திருக்கிறது. என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் தர்மா. மாமா அவர்களே, என்னை நான் வருகிறேன். தர்மா, இந்த துரியோதனன் எப்படி கோபமாக போகிறான்? வீரன் என்பவன் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நான் பாராட்டுகிறேன். சதுரங்க ஆட்டத்தில் இந்த சகுனியை யார் வென்றார்களோ அவர்களை சதுரங்க ஆட்டத்தின் சக்கரவர்த்தி எனலாம். உன் திறமைகள், உன் திறமைகள். நண்பா துரியோதனா, எதற்காக இந்த ஆத்திரம்? யாருக்கு கோபம்? நண்பா, தலைமையில் இருக்கும் பெரும் பாரத்தை இறக்கி வைப்பதற்கும் யாரையாவது துளைக்க நாடுவது போல் உன் மனதில் இருக்கும் கோபம் என்ற பாரத்தை இறக்கி வைக்கவும் யாரிடம் சொல்ல வேண்டும். இதோ விஷயம் என்னவென்று என்னிடம் சொல்ல. அவமானம், அவமானம், அவமானம் என்ற தீயிலே எரிந்து கரிந்து கொண்டிருக்கிறேன் என்பா. கரிந்து கொண்டிருக்கிறேன். அதை நினைத்தால் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை நண்பா. கதாயுத போரிலே யாரும் வெல்ல முடியாத மாவீரன் துரியோதனனை அந்த இந்திரன் கூட அவமதிக்க துணிய மாட்டானே. அப்படி இருக்க உன்னை அவமானப்படுத்தியது யார் என்று சொன்னன்பா? அதுதான் 5 காலங்களை மறந்து கொண்டாலே திரௌபதி. அவள்தான் என்னை அவமானப்படுத்தி விட்டார். ஆனால் அவளை நான் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன் நண்பா. திரௌபதி உன்னை அவமானப்படுத்தியவள். காரணம் சற்று விளக்கமாக கூறு நண்பா. சொல்கிறேன் நண்பா, சொல்கிறேன். இங்கு மயன் கட்டியுள்ள மாளிகையை நான் காணச் சென்றேன். அங்கு ஒரு இடத்தில் தண்ணீர் என்று எண்ணி காலை வைத்தேன். ஆனால் அங்கு தரை இருந்தது. மற்றொரு இடத்தில் தரை என்று எண்ணி காலை வைத்தேன். ஆனால் அங்கு தண்ணீர் இருந்து விட்டது. நான் அதில் விழுந்தே விட்டேன் நண்பா. இதை கூட நான் அவமானமாக கருதவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்ததே. குருடனின் மகனும் குருடன் தான் போல். அவள் என்னை ஏளனமாக பார்த்து சிரித்து சிரிப்பு இருக்கிறதே. அது மட்டுமா, குருடனுக்கு பிறந்தவனும் குருடன் தான் போல இருக்கிறது என்று என்னையும் என் தந்தையையும் இடித்து படித்தல்லவா பேசினார். அதை இப்பொழுது எண்ணினால் என் உடல் எல்லாம் ரத்தம் கொதித்து சூடேறிக் கொண்டிருக்கிறது. சூடேறிக் கொண்டிருக்கிறது. இதை என் ஆயுள் உள்ளவரை என்னால் மறக்கவே இயலாது. மறக்கவே இயலாது.
அவளை பழிக்கு பழி வாங்கினால்தான் என் மனம் அமைதியும் நண்பா. தம்பி துரியோதனா, ராஜசிய வேள்வியை நான் வெற்றிகரமாக கொண்டதை கொண்டாடும் முகமாக ஒரு நினைவு மண்டபம் எழுப்பி இவ்வளவு அலங்காரமாக விழா எடுத்திருப்பது நான் எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு புரியும். இந்த தருணத்தில் இந்த அரண்மனைக்கு வந்து நம் உறவினர்களையும் பெரியவர்களையும் வணங்கி ஆசை பெற்றதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இந்த அரண்மனையும் அஸ்தினாபுர அரண்மனையும் தங்களுடைய அரண்மனை தானே? ஓ, ஆமாம் ஆமாம். கடவுள் புண்ணியத்தில் இங்கு ஒரு அரக்கு மாளிகை இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லாது. அப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டு எண்ணினேன். என் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? அந்த நேரத்தில் அண்ணன் நடந்த வேதனையை நீங்கள் மட்டும் பார்த்திருந்தால் ஐயோ, நாங்கள் பரலோகம் போகாமல் தப்பித்து விட்டோம். உங்கள் எண்ணத்திற்கு மாறாக அப்படியெல்லாம் சொல்லாதே. இமா, நீ என்ன அப்படியெல்லாம் சொல்கிறாய்? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தால் அச்சனமே நானும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருப்பேன். பீமா, ஓ, தற்கொலை தற்கொலை அந்த சம்பவம் நடந்து இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே. தற்கொலை செய்து கொள்ளவில்லையே, இன்னும் உயிருடன் தானே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அன்றைய சூழ்நிலையில் சாதகமாக கருதி அன்று இளவரசர் படுத்தலை வாசித்துக் கொண்டீர்கள். என்ன பேச்சு? சகோதரர்களுக்கிடையே இத்தகைய சம்பாஷணைகள் எல்லாம் கூட புரிகிறதா? துரியோதனா, உன் விருப்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னிடம் சதுரங்கமானது நான் சம்மதிக்கிறேன். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் தம்பி. நிபந்தனை என்ன? பந்தயத்திற்கான பணைய பொருட்களை நான் வைப்பேன். எனக்கு பதிலாக என் மாமா தான் ஆடுவார். அதுவும் அவருடைய பகடைக்காய் கொண்டே ஆடுவார். அதற்கு தாங்கள் சம்மதிக்க வேண்டும் அல்ல? துரியோதனா, உனக்கு பகடை உருட்ட தெரியாவிட்டால் எதற்காக எங்களை இந்த சூதாட்டத்திற்கு அழைக்க வேண்டும்? எதற்காக அழைக்க வேண்டும்? இந்த பிரஸ்தத்தின் மாமன்னர் மாமா சமீபமாட பயப்படுகிறாரோ? கல்லா, ஆவை அடக்கு. ஈவுண்டாவை அடக்கு. யாரும் கோபப்பட வேண்டாம். துரியோதனா, நான் இந்த ஆட்டத்திற்கு சம்மதிக்கிறேன். சரி, உனக்காக மாமா சௌனி அவர்களை தன் பகடைக்காய்களை உருட்டி விளையாடு. முதலில் எதை வைக்கப் போகிறாய் கர்மா? இந்த மாலையை வைத்து முதலில் என் சார்பில் சரி, முதலில் யார் ஆட போகிறீர்கள்? முதலில் என் தம்பி துரியோதனனை ஆட்டத்தை துவங்கு. தருமனே சொல்லிவிட்டார். அப்படியாகட்டும். துரியோதனா, நான் துவங்கட்டுமா? எண்ணிக்கை 12 விட வேண்டும். 12 மாலை உணவாகிவிட்டது. இது முதல் வெற்றி. இப்பொழுது இந்த மாலை என்னதாகிவிட்டது தம்பி? அடுத்து 1,00,000 தங்க வராகன். ஒன்று. நீ கேட்டது மிகவும் நன்று. போடுகிறேன் இப்பொழுது ஒன்று.
யுதிஷ்டா, இப்படி ஆளம்பு படை பரிவாரங்கள் பணியாட்கள் பொருட்கள் ஆடைகள் ஆபரணங்கள் அணிகலன்கள் ரத கஜ துரக பதாதிகள் என அனைத்தையும் இழந்து கஜானாவையும் இழந்து விட்டாயே. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். இத்துடன் இந்த விளையாட்டை நிறுத்திக் கொள்ளுங்கள். தொடர வேண்டும் அண்ணா, தொடர வேண்டாம். அண்ணா, அவளது கேளுங்கள் அண்ணா. ஆட்டத்தின் இடையிலேயே எழுந்து அஸ்னாபுரத்தையும் இந்திரபிரஸ்தத்தையும் நான் அவமதிக்க முடியாது பீபா. ஆட்டம் தொடரும். அப்படி சொல்றோம். இதுதான் தர்மனுக்கும் அழகு, வீரத்துக்கும் அழகு. அடுத்து மாமா எதை பணயமாக வைக்க போகிறார்? யோசிக்கிறாரு. யோசிக்கட்டும், நன்றாக யோசிக்கட்டும். நமக்கு வேண்டுமானால் உனக்கு ஞாபகப்படுத்தட்டும். இன்னும் நீ உனது நாட்டை இழக்கவில்லை. நாட்டை வைத்து ஆடு. நாட்டை வைத்து விளையாடுவது நமக்கு அழகல்ல. சொல்வதை கேளுங்கள். வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா. விஜயம், போர்க்களமும் சூதாட்ட களமும் ஒன்றுதான். தோல்வியின் நிலையில் நாம் பின்வாங்குவது அழகல்ல. அண்ணா, ஐயோ, இது என்ன காரியம்? மண்டலம் எல்லாம் பெற்று ஆட்சி சூதாட்டத்தில் வைப்பதா? மன்னா, இது என்ன அக்கிரமம்? இந்த சூதாடி சவுடியை இந்த மண்டபத்தை விட்டு வெளியேற சொல்லுங்கள், வெளியேற சொல்லுங்கள். நன்றி கெட்டதில்லை, நானும் இந்த ஒப்பனைக்கு நாசம் தேடுகின்ற அன்று தொட்டு இன்று வரை இந்த ஐவரின் நடத்தையை நீ நாடுகின்றாய். வாய் மூடி மௌனியாக இருந்தால் நீர் சபையில் இருக்கலாம். இல்லை என்றால் அழுக்கத்தாயமாக தங்களை நாங்கள் வெளியேற்ற வேண்டியிருக்கும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். என் பொருட்டு யாரும் விவாதம் செய்ய வேண்டாம். நாட்டை நான் பணயமாக வைக்கிறேன். துரியோதனா, இந்திரபிரஸ்தமும் பணயமாகிவிட்டது. எண்ணிக்கை 12. அது உனக்கு ராசி. என் படை மாபெரும் படை சாதிக்க முடியாததை நீ சாதித்தே பணிநெடு. இந்திரபிரஸ்தம் உனக்கு. உணவாகிவிட்டது. வெற்றி, வெற்றி. எல்லாவற்றையும் இழந்து தருமன் வீணாகிவிட்டார். சக்கரவர்த்தி தருமன். மாமா, இனி ஏது சக்கரவர்த்தி பட்டம்? இனி அவர் வெறும் யுதிஷ்டர் தான். இன்னும் நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வல்லவர்களான உன் தம்பிமார்களை பணையம் வைத்து ஆடி அவர்கள் ராசியா நீ இழந்த நாடு நகரம் அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும். சரி, அவர்கள் ராசியில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் ஆட்டத்தை இத்துடன் முடித்துக் கொள். வேண்டாம், நான் கோழை இல்லை. என் தம்பிமார்களை நான் பணையம் வைக்கிறேன். அண்ணா, என் அருமை யுதிஷ்டா, உன் தம்பிகள் நால்வரோடு உன்னையும் அநியாயமாக பணையம் வைத்து தோற்று விட்டாயே. பார்த்தாயா என் பகடை உருட்டும் திறமையை? இது போதுமா? இன்னும் நான் கத்த வேண்டுமா? வேண்டாம், வேண்டாம். இதோடு நிறுத்தி ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ளலாம். வேறு எதுவும் வைப்பதற்கு இல்லை. ஏன் இல்லை தர்மா? கர்வம் பிடித்த உனது அழகு மனைவி மான் விடியால் விடி இடையால் திரௌபதி இருக்கிறாளே. வாயை அடக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அனைவரும் என் அடிமைகள். என் அடிமைகள். உங்களுக்கு கோபம் வர வேண்டும் என்றாலும்
அது என்னை கேட்டுக்கொண்டுதான் நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் இந்த சூதாட்டத்தை. என்ன நடக்கிறது இங்கே? இதுவரை நடத்தி பார்த்துக்கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கத்தான் உன் கண்கள் சக்தி இழந்து விட்டது. உன் மருமகளை, அஸ்தினாபுரத்து குலமகளை ஒருவன் இழித்தும் பழித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றான். அவன் வார்த்தைகளை கூட உன் செவியை கேட்பதற்கு சக்தி இழந்து விட்டதா? உன்னை எச்சரிக்கிறேன். இத்துடன் இந்த ஆட்டத்தை நிறுத்துவதற்கு ஆணையிடு. இல்லையே நான் பேச மாட்டேன். என் பெயர் பேசும். பெரியம்மா, நீங்கள் கோபப்படக்கூடாது. இதற்கு துரியோதனன் என்ன செய்வார்? என்ன செய்வார்? என் அருமை யுதிஷ்டா, கர்ணா, கர்ணா, தாத்தாவுக்கு வயதானாலும் இன்னும் காலம் குறையவில்லை போல இருக்கிறது. தாத்தா, உங்களுக்கான வீரத்திற்கு நான் நிச்சயம் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் தாத்தா. இப்பொழுது தாங்கள் சின்னத்தை இழக்க வேண்டும். அதோ அந்த ஆசனத்தில் சென்று அமர்ந்து அமைதி காக்க வேண்டும் தாத்தா அவர்களே. பீஷ்மரே, தாத்தா, தர்மம் தலைகுனிந்து நிற்கிறது. கர்மம் நிலை மறந்து நிற்கின்றது. இதையும் பார்க்க வேண்டும் என்று என் விதி இருப்பின் என் நிலை மாற்றி விட்டாயே தாயே, தங்கை தாயே. அவர்கள் தாத்தா, தாத்தாவின் மனைவி ஏற்பட்டு விடக்கூடாது தாத்தா. ஏனென்றால் என்னுடைய தாத்தா வல்லவா தாங்கள். அமைதி காக்க. மாமா, நீங்கள் தொடருங்கள். நல்லது. திரௌபதி பழையமாக வைக்கிறாயா? ஆனால் இது உனக்கு நல்ல சந்தர்ப்பம், கடைசி சந்தர்ப்பம். இதில் நீ வெற்றி பெற்றால் தோற்றது இழந்தது அனைத்தையும் மீட்டு விடலாம். ஏனென்றால் ஒளி மின்னும் எழிலுடைய திரௌபதி அதிர்ஷ்டம் எப்படி அதிர்ஷ்டமும் மிக்கவன். அந்த அதிர்ஷ்டம் உனக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். மாமா, தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மை மாமா. ஒருவேளை நான் ஜெயித்து விட்டால் அந்த திரௌபதி மட்டும்தான் எனக்கு அடிமை. இப்பொழுது நான் தோற்றுவிட்டால் அவர்கள் இழந்த அனைத்தையும் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் மாமா. அப்படியா? என்னே உன் பெருந்தன்மை. கேட்டாயா தர்மா? திரௌபதியை பணயம் வைத்தால் எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். கேளுங்க. வேண்டாம் அண்ணா, நிறுத்தி விடுங்க. பாஞ்சாலியை அண்ணா படையமாக வைக்கிறேன். திரௌபதியும் படையமாகிவிட்டார். எனக்கு எப்படியும் திரௌபதி கிடைத்தே ஆக வேண்டும். என்னுடைய பகை அதை நான் ஜிக்க வேண்டும் மாமா. அது மட்டும் சரியாக போட்டு எண்ணிக்கையை வெற்றியை தேடித்தர வேண்டும் மாமா. மாமா, 6 போடுங்கள். 6. அது உனக்கு ஆறுதல் அளிக்குமோ? இது கடைசி. என் பகடைப்படையே, எனது பலமே, இந்த முறை நீ வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இது நான் உனக்கு தரும் கட்டளை. 6 இந்த மாமா உனக்கு கொடுத்த அனைத்து வாக்கையும் நிறைவேற்ற
இல்லை மாமா. காம திரவியமா அந்த பாஞ்சாலியை எனக்கு அடிமையாக்கினாரே மாமா. அவனை நான் எப்படி புகழ்ந்து பாராட்டுவேன், என் செய்வேன்? மாமா, தங்களுக்கு நான் பொங்கலிட்டு பூசை செய்வேன் மாமா. பாஞ்சாலி இருக்கிறாரே. துரியோதனா, கொன்று விடுவேன். இங்கே வாய் திறக்க கூடாது மாமா. நீங்க சொல்லுங்க மாமா, இதை பெற்றுக் கொடுத்தீர்களே, இதை விட பெரிய எனக்கு என்ன இருக்கிறது மாமா? மாமா, இங்கே இருக்கும் ஆசனத்தை எப்படி அகற்றுங்கள். அவர்கள் மேல் இருக்கும் உத்திரியங்களையும் அவர்களது ஆடைகளையும் கலற்றி எறியுங்கள். துச்சாதனம் சென்றிருக்கிறார், அவளை இழுத்து வரப்போகிறார். வரவில்லை என்றால் அவள் மெய்க்குழலை பிடித்து தரதரவென இழுத்து வா என்று ஆணையிட்டிருக்கிறேன். வந்து விடுவான் இப்பொழுது. தம்பி துச்சாதனா, இறுதியாக சொல்ல வேண்டியது என் கடமை. நமது குலமகள் திரௌபதிக்கு நீங்கள் கேடு செய்தால் இந்த நாட்டின் அழிவிற்கு பாதை வகுத்தவராக. அண்ணா, இதோ வந்து விட்டேன். இதோ பாஞ்சாலி கொண்டு வந்து விட்டேன். அடிவழகி பாஞ்சாலி இப்படி வாடி நிற்பது ஏன்? பாபா, எப்படி எப்படி குருடனுக்கு பிறந்தவனும் குருடன் தான் அல்லவா? பாஞ்சாலி, வா வா, என் தொடை மீது வந்து அமர்வார். வா, மகிழ்வோடு இருக்கலாம். வா. கண்ணனின் கட்டளைப்படி ஐவரும் என்னை மனம் ஒன்றி மனம் புரிந்தீர்கள். ஆனால் இப்பாதகர்கள் முன் இந்நாள் பரிசடிகள் காண்பீரோ? பரிசடிகள் காண்பீரோ? பரிசடிகள் காண்பீரோ? பரிசடிகள் காண்பீரோ? பரிசடிகள் காண்பீரோ? அந்த ஐவரும் உன்னை காப்பாற்ற முடியாது பாஞ்சாலி. அவர்கள் பலசாலிகள் அல்ல, பலவீனர்கள். ஆகையால் நீ என் நண்பன் துரியோதனன் மடியில் சென்று அமர்வதே உனக்கு நல்லது. கொண்ட மனைவியை மற்றொருவர் கண்டவள் பேசுதல் கேட்டிலையோ? இனியும் வாழா விருத்தல் முறையோ? நீங்கள் பேச மாட்டீர்கள். நீங்கள் தான் ஆடி ஆடி அடிமைகள் ஆகிவிட்டீர்களே. அவர்கள் மட்டுமா அடிமைகள்?
உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நியாயம் கூறுங்கள். உங்கள் வெட்க மௌனம் எனக்கு விடையாகாது. சின்ன மாமா, விதுரன் அவர்களே, நீதிவான் தர்மவான் என்று போற்றப்படும் உங்களால் கூடவா இந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை? ஒரு மனைவியை இந்த கணவனாக சூதாட ஒப்புக்கொள்வானா? அப்படியே செய்தாலும் அடிமைகள் ஆன பின் சுதந்திரமான ஒரு நபரை பணயம் வைக்க இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? கூறுங்கள் நீதிமானே, தலைமை அமைச்சரே, கூறுங்கள். ஓ, நீதியும் வாயை மூடிக்கொண்டதா? இது என்ன நாடா இல்லை சுடுகாடா? நல்ல நாடு, நல்ல மன்னர், நல்ல மந்திரி, நல்ல நீதி. கடைசியாக உங்களிடம் நியாயம் கேட்டு வந்துள்ளேன். பெரிய மாமா அவர்களே, உங்கள் அருமை தம்பி பாண்டுவின் மருமகள் உங்களுக்கும் மருமகள் தானே. இங்கே நடக்கும் அத்துணை அக்கிரமங்களும் உங்கள் தலைமையில் தானே நடக்கிறது. உங்களுக்கு மனசாட்சி என்பதே கிடையாதா? என்னை பணயம் வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீங்கள் அடிமையாயிற்றே. அடிமையான பின் ஒரு சுதந்திர நபரை பணயம் வைக்க எந்த சட்ட திட்டத்தில் எழுதியிருக்கிறது என்று கூறுங்கள். உங்களிடம் அனுமதி கேட்டுத்தான் இவர் என்னை பணயம் வைத்தாரா? இந்த உலகில் இவர்களுக்கு முன்பு கூட பல பேர் சூதாடி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நபர் தன் மனைவி, ஏன் ஆசை நாயகியை கூட பணயம் வைத்து சூதாடினதான சரித்திரமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னை பணயம் வைத்து சூதாட உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? உங்கள் ஐவரையும் நம்பி உங்களை மனம் புரிந்து நான் வந்தேன். ஆனால் உங்கள் ஐவரில் ஒருவர் என்னை பணயம் வைத்து ஆடும் பொழுது வாயை மூடிக்கொண்டு இருந்தீர்களே. உங்கள் தன்னலமற்ற இந்த செயலை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஒருவரல்ல, ஐவரை மனம் புரிந்ததற்கு நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கும் இந்த தன்மானம், மரியாதை, கௌரவம் அபாரம். துருபதி மகன் கேள்விக்கு தூய தர்மா பதில் சொல், பதில் சொல் அண்ணா, பதில் சொல். தவறு செய்து விட்டாய் அண்ணா, தர்மம் கொன்று விட்டாய், தர்மம் கொன்று விட்டாய். நாட்டை எல்லாம் இழந்தாய், பொறுத்திருந்தோம். அண்ணா, மீண்டும் என்னை அடிமை செய்தால் மேலும் பொறுத்திருந்தோம். தேடினாலும் உலகில் கிடைக்காத தெய்வமகள் சுடர் பாஞ்சாலியை ஆடி தொலைத்தாய். ஐயோ அண்ணா, ஐயோ.
சகாதேவா, எரிதலை கொண்டு வா. பதிலை வைத்து எழுந்த அண்ணன் கையை எரித்து பொசுக்கிடுவோம். எரித்து பொசுக்கிடுவோம். எரித்து பொசுக்கிடுவோம். சொன்னாயோ பீமா, சொன்னாயோ? சினத்தோடு எந்த வார்த்தை பேசினாய்? சினத்தோடு எந்த வார்த்தையை பேசிவிட்டாய்? சினமான தீ அறிவை புகைத்தராளே. திரிகால நாயகனை சினந்து சொன்னாயே பீமா, சினந்து சொன்னாய். வெப்பத்தின் வாழ்வுகளை சூதுகப்போம். தர்மம் மீண்டும் வெல்லும் என்பதனை காண்போம். காண்போம். கற்கின்றோ உருவையுடன் இருப்போம். காலம் வரும், அப்போது தர்மம் மீண்டும் வெல்லும் என்பதை காண்போம். காண்போம். தடு உண்டு, அதற்கு காண்டீகம் என்று பெயர். தடு உண்டு, அதற்கு காண்டீகம் என்று பெயர். எங்கே இருக்கிறது இந்த காண்டீகம்? இந்த அடிமைகளோடு அடிமையாகிவிட்டது. அன்று நிறைந்த சபையிலே என்னை தேரோட்டி மகன் என்று இடித்துரைத்த இந்த கர்மம் பிடித்த கல்யாணியை நண்பா துரியோதனா ஆடையில்லாத அலங்கோலப்படுத்த எப்படி சரியாக சொன்னாய், சரியாக சொன்னாய். அன்று என்னை அவள் நான் தவறி சற்றே கீழே விழுந்தேன், அவ்வளவுதான். ஆனால் என்ன செய்தால் தெரியுமா? என்னை பார்த்து ஏளனமாக அப்படியே சிரித்துவிட்டு உடனுக்கு பிறந்தவனும் குருடன்தான் போல் இருக்கிறது என்று எண்ணி நகையாடினாள் அல்லவா இந்த மோகினியை. இந்த குருடனின் கண்கள் இவள் பிறந்த மேனியை எப்படி ரசிக்கின்றது என்று இவள் காண வேண்டாமா? அண்ணா, இப்படி வா. இவள் துகிலை உரித்து அப்படியே காண்பிப்பாய். கர்ணா, உனக்கு இருக்கும் வாய்க்கொழுப்பிற்கு உன் வாயை கிழித்து உன்னை வாயை திறக்க முடியாமல் செய்து விடுவேன். ஜாக்கிரதை. ஆமை அடக்கு. எங்கே தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? போ அண்ணா. பாஞ்சாலி நாடை மீது கை வைத்தால் கதையில் இருக்கும் மரத்தை பிடுங்கி எறிவது போல் உடம்பில் இருக்கும் 2 கல்களையும் பேய்த்து எரித்து விடுவேன். ஜாக்கிரதை. தம்பி, இதோ இந்த பாஞ்சாலியின் துகை இப்படி இருக்கிறேன். உங்களை கிடைத்து விட்டால் அல்லவா? சீக்கிரம் விடும். துரியோதனின் கண்களை காக்க வைக்காதே. உன்னை முழுமையாக நம்பி உன்னிடம் சரணமடைந்து எனக்கு அபயமளித்து என்னை காப்பாயாக.
விண்ணவர் ஆணை, கண்ணன் கடல் மீது ஆணை, திரௌபதியை தன் தொடை மீது இரு என்று சொன்ன நாய் மகனான் துரியோதனனை போர்க்களத்தில் அவன் தொடையை என் கதாயுதத்தால் பிளந்து அவன் உயிரை மாட்டேன். அதே போல் துஷ்டன் துச்சாதனன் பாஞ்சாலியின் துகிலை பற்றி இழுத்த துஷ்டன் துச்சாதனன் கைகள் இரண்டையும் மரத்தில் இருந்து பீத்து எரிவது போல் எரிந்து இதன் பின் அவன் நெஞ்சை பிளந்து அவன் ரத்தத்தை குடிப்பேன். இது பராசக்தி மீது ஆணை. பராசக்தி மீது ஆணை, அந்த சிவபெருமான் சிரம் மீது ஆணை, அந்த தேரோட்டி மகனான் அராதிப்பயல் கர்ணனின் உயிரை போரில் நான் கொள்வேன். இது அந்த காந்தீபத்தின் மீது ஆணை. மற்ற கௌரவர்கள் அனைவரையும் என் வாளால் வெட்டிக் கொள்வேன். இது சபதம். விஷவித்து நாக சர்ப்பம் சூதின் மொத்த உருவமாகும் இந்த சண்டாள சகுதியை என் வாளால் கண்ட புந்தமாக வெட்டி காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் இரையாக்குவேன். இது சத்தியம். ராசக்தியின் மீது ஆணை, கேசவன் மீது ஆணை, பாவி துச்சாதனன் சென்றி அப்பாவி துரியோதனன் ஆக்கை ரத்தம் இரண்டையும் கலந்து என் குழல் மீது பூசி நறுனை குளித்து தலை முடிப்பேன். அதுவரை என் கூந்தல்